வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பத்தை எப்படி கட்டமைக்க வேண்டும் என்பதற்கு ஏராளமான பாடங்கள் படிப்பினைகள் இருக்கிறது. அந்த குடும்பத்தை அவர்கள் தௌஹீதின் அடிப்படையில் மார்க்கத்தின் அடிப்படையில் அவர்கள் கட்டமைத்தார்கள். இப்ராஹிம் நபி செய்த துஆ, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் துர்ரியத்தி, இறைவா என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர் ஆக்குவாயாக. ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைன் லக், இறைவா என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் உனக்கு கட்டுப்பட்ட முஸ்லிம்களை ஆக்குவாயாக. வ மின் துர்ரியத்தினா உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக், எங்களுடைய சந்ததிகளிலும் உனக்கு கட்டுப்பட்ட முஸ்லிமான சமுதாயத்தை நீ ஏற்படுத்துவாயாக. வ அரினா மனாசிகனா, எங்களுடைய வணக்க வழிபாடுகளை இறைவா நீ கற்றுத் தருவாயாக. எல்லாமே மார்க்கத்தின் அடிப்படையில் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தார்கள். ரப்பி வஜ்னுபனி வ பனியன அபுது அஸ்லாம், இறைவா என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் சிலை வணக்கத்தை விட்டு காப்பாற்றுவாயாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முழுக்க முழுக்க மார்க்கத்தின் அடிப்படையில் அவர்கள் குடும்பத்தை கட்டமைத்தார்கள். நம்முடைய குடும்பமும் கணவன் மனைவி பிள்ளைகள் பேர குழந்தையோடு சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய இறை செய்தியை பின்பற்றாமல் நாம் ஒருபோதும் வெற்றி அடைய முடியாது. அதைத்தான் இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கை நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. வமை யர்கபு அன் மில்லத்தி இப்ராஹிம இல்லா மன் ஸஃபிய நஃப்ஸஹு, தன்னைத்தானே முட்டாளாக்கி கொண்டவனை தவிர இப்ராஹிமுடைய மார்க்கத்தை யாரும் வெறுக்க மாட்டார்கள். வலகத் இஸ்தஃபைனாஹு ஃபித் துன்யா, அவரை நாம் இந்த உலகத்தில் தேர்ந்தெடுத்துக் கொண்டோம். வ இன்னஹு ஃபில் ஆখিরাতি லமினஸ் ஸாலிஹீன், அவர் மறுமையில் நல்லோர்களில் ஒருவராக இருப்பார். இது காலலஹு ரப்புஹு அஸ்லிம், அவருக்கு கட்டுப்படு என்று இறைவன் சொன்னான். ஃபகால அஸ்லம்து ரப்பில் ஆலமீன், அகில உலக இறைவனுக்கு நான் கட்டுப்பட்டேன். வ வஸ்ஸா பிஹா இப்ராஹீம் பனி, இந்த இறைவனுக்கு கட்டுப்படுவதைத்தான் இப்ராஹிம் தன்னுடைய மகனுக்கு பிள்ளைகளுக்கு உபதேசித்தார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒட்டுமொத்த உலகத்திலும் ஒரு சில குடும்பங்களைத்தான் மிகச் சிறந்த குடும்பமாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் கூறுகின்றான், இன்னல்லாஹ் அஸ்தஃபா ஆதம வ நூஹம் வ ஆல இப்ராஹீம வ ஆல இம்ரான அலல் ஆலமீன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான், அல்லாஹ் ஆதமையும் நூகையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தையும் இம்ரானுடைய குடும்பத்தையும் உலக மக்கள் அனைவரை விடவும் சிறப்பானவர்களாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பெயரை சொல்லும் பொழுது ஆதம் என்ற பெயரை மட்டும்தான் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பெயரை குறிப்பிடும் பொழுது நூஹ் என்ற பெயரை மட்டும்தான் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறிப்பிடும் பொழுது ஆல இப்ராஹிம், இப்ராஹிமுடைய குடும்பம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மட்டும் அல்லாஹ் குறிப்பிடாமல் இப்ராஹிம் நபியுடைய குடும்பம் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் நமக்கு எடுத்துரைக்கின்றான். ஆல இம்ரான், இம்ரான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பம் அவர்களை மட்டும் அல்லாஹ் குறிப்பிடாமல் அவருடைய குடும்பம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இம்ரான் அவர்களுடைய மனைவி அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயார் அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இவர்கள் எல்லாம் அந்த ஆல இம்ரான், இம்ரானுடைய குடும்பத்தில் உள்ளடங்கக்கூடியவர்கள். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்திலேயே உலகத்தாரை விட மிகச் சிறந்த குடும்பமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கின்றான். அதே போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரெல்லாம் அல்லாஹ்வை நம்புகிறார்களோ, மறுமையை நம்புகிறார்களோ, அவர்களுக்கு இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்தில் அழகிய முன்மாதிரி இருப்பதாக அல்லாஹ் திருமறை குர்ஆனில் கூறுகின்றான். லகத் கான ஃபீஹிம் உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ் வல் யௌமல் ஆஹிர், யாரெல்லாம் அல்லாஹ்வை நம்புகிறார்களோ, மறுமையை நம்புகிறார்களோ, அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்திலே அழகிய முன்மாதிரி, நீங்கள் பின்பற்றுவதற்குரிய முன்மாதிரி இருப்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டமைத்த குடும்பம் என்பது சாதாரண ஒரு குடும்பம் அல்ல. கியாமத் நாள் வரை வாழக்கூடிய ஒவ்வொரு மூமினும் தன்னுடைய குடும்பத்தை எப்படி கட்டமைக்க வேண்டும் என்பதற்கு முன்மாதிரியான ஒரு குடும்பமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். திருமறை குர்ஆன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தை பற்றி மலக்குமார்கள் சொல்லும் பொழுது அல்லாஹ் கூறுகின்றான், மலக்குமார்கள் சொன்னார்கள்,
ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு அலைக்கும் அஹ்லல் பைத் இன்னஹு ஹமீதும் மஜீத். இப்ராஹிமுடைய குடும்பமே, உங்கள் மீது அல்லாஹ்வுடைய அருளும் அல்லாஹ்வுடைய பரக்கத்தும் உங்கள் மீது இருக்கிறது. இது சாதாரண நம்மை போன்ற மனிதர்கள் சொன்ன வார்த்தைகள் அல்ல. படைத்த இறைவன், படைத்த ரப்பூல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வீட்டிற்கு வந்த மலக்குமார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கியும் அவருடைய மனைவி அன்னை சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கியும் சொன்ன வார்த்தைகள். அல்லாஹ்வுடைய அருளும் அல்லாஹ்வுடைய பரக்கத்தும் உங்கள் குடும்பத்தின் மீது இருக்கிறது. இன்னஹு ஹுவ ஹமீதும் மஜீத், அவன்தான் புகழுக்குரியவன், அவன்தான் கண்ணியமிக்கவன் என்று மலக்குமார்கள் சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு தடவை சஹாபாக்கள் எல்லாம் நபிகள் நாயகத்திடம் கேட்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்கு எப்படி சலாம் சொல்ல வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும். நாம் தொழுகையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக சலாத்தை கேட்டு பிரார்த்தனை செய்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. நபியே, உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் அவனுடைய கருணையும் அவனுடைய பரக்கத்தும் உண்டாகட்டும் என்று நாம் அத்தஹியாத்திலே ஓதுகின்றோம். அப்ப உங்களுக்கு எப்படி தொழுகையிலே அத்தஹியாத் அமர்விலே எப்படி சலாம் சொல்ல வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும். உங்களுக்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஸலவாத் சொல்ல வேண்டும் என்று கூறுகிறான். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி. அல்லாஹ் இந்த நபிக்கு அருள் புரிகின்றான். மலக்குமார்கள் இந்த நபிக்காக அல்லாஹ்விடம் அருளை வேண்டுகிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. இறை நம்பிக்கையாளர்களே, நீங்களும் இந்த முகமது நபியின் மீது ஸலவாத் சொல்லுங்கள், அவர்களுக்காக அல்லாஹ்விடம் அருளை வேண்டுங்கள், அவருக்கு நீங்கள் அடிபணியுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் கூறுகின்றான். இந்த வசனம் அருளப்பட்டவுடன் நபி தோழர்கள் அல்லாஹ்வின் தூதரிடம் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்கு எப்படி தொழுகையிலே சலாம் சொல்ல வேண்டும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம், உங்களுக்காக நாங்கள் எப்படி ஸலவாத் சொல்ல வேண்டும் என்று கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத்துடைய வாசகங்களை சொல்லிக் கொடுக்கிறார்கள். அந்த வாசகத்திலிருந்து இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்தின் சிறப்பை நாம் விளங்கிக் கொள்ளலாம். ஸலவாத்தை அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். இறைவா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் நீ எப்படி அருள் புரிந்தாயோ அதுபோன்று எங்களுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் நீ அருள் புரிவாயாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் செய்த அருளை போன்று தனக்கு செய்தால் போதும் என்று கேட்கிறார் என்று சொன்னால், இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் செய்த அருள் என்பது மாபெரும் அருள். அல்லாஹ்வின் தூதர் சொல்லிக் கொடுத்தார்கள், நீங்கள் எனக்காண்டி ஸலவாத் ஓதும் போது சொல்லுங்கள், அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். இறைவா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தினர் மீதும் நீ பரக்கத் செய்ததை போன்று, மறைமுக அருளை பொழிந்ததை போன்று எங்கள் நபியின் மீதும் அவருடைய குடும்பத்தின் மீதும் நீ பரக்கத்தை பொழிவாயாக என்று ஸலவாத்துடைய வாசகத்தை சொல்லும் பொழுது கூட இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்தை அல்லாஹ்வின் தூதர் குறிப்பிட்டு ஸலவாத்துடைய வாசகத்தை சொல்லி தருகிறார் என்று சொன்னால், அது இப்ராஹிம் நபியுடைய குடும்பம் என்பது சாதாரண ஒன்றல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறந்த ஒரே மகன் பிறந்து 18 மாதங்களிலே அவர் மரணித்து விடுகின்றார். அந்த மகனுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய தந்தையினுடைய பெயர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறிப்பிட்டு, என்னுடைய தந்தையினுடைய பெயர் இப்ராஹிம் என்ற பெயரை என்னுடைய மகனுக்கு நான் சூட்டுகிறேன் என்று அல்லாஹ்வின் தூதர் குறிப்பிடுகிறார்கள் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தை முழுமையாக நமக்கு பின்பற்றி காட்டியிருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை எப்படி கட்டமைத்தார்கள்? முழுக்க முழுக்க அல்லாஹ்விற்கு கட்டுப்படக்கூடிய குடும்பமாகத்தான், அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவதை தவிர வேறு எதுவும் இல்லாத அடிப்படையில் தான் தன்னுடைய குடும்பத்தை கட்டமைத்தார்கள். இன்றைக்கு உலகத்திலே பார்க்கிறோம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குடும்பத்துடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்லும் பொழுது, குடும்பம் என்று சொன்னாலே கணவன் மனைவி இல்லாவிட்டால் குடும்பம் என்பது கிடையாது. கணவனும் மனைவியும் வாழ்க்கையில இணையும் போது அவர்களுக்கு பிள்ளைகள் பிறக்கிறார்கள். அந்த பிள்ளைகளுக்கு இந்த கணவனும் மனைவியும் பெற்றோர்களாக மாறிவிடுகிறார்கள்.
பேர குழந்தைகள் பிறக்கும் பொழுது இவர்கள் பாட்டனார் பாட்டியாக மாறிவிடுகிறார்கள். அப்ப குடும்பத்துடைய ஆரம்பம் கணவன் மனைவிதான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கணவன் மனைவியுடைய நோக்கத்தை பற்றி திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகின்றான். وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُم مِّنْ أَنفُسِكُمْ أَزْوَاجًا لِتَسْكُنُوا إِلَيْهَا. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆண்களாகிய உங்களிலிருந்தே உங்களுக்குரிய வாழ்க்கை துணையை அல்லாஹ் படைத்திருப்பது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து ஆதமிலிருந்து தான் அவருக்குரிய வாழ்க்கை துணையாகிய ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்தான். எதற்காக அல்லாஹ் படைத்தான்? லி தஸ்குனு இலைஹா, ஒரு ஆண் என்பவன் பெண்ணிடத்திலே வாழ வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் படைத்தான். இன்றைக்கு நாம் என்ன நினைக்கிறோம்? கணவன் மனைவியோடு வாழ்வது என்று நினைக்கிறோமே தவிர கணவன் மனைவியிலே வாழ வேண்டும் என்பதை எத்தனை பேர் புரிந்திருக்கிறார்கள்? மனைவியோடு வாழ்தல் என்றால் என்ன, மனைவியில் வாழ்வது என்றால் என்ன? வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறாங்க, 2 ஆண்கள் ஒரே அறையிலே 20 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் தங்குகிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கணவன் மனைவி வாழ்க்கையை பற்றி சொல்லும் போது கணவனோடு வாழக்கூடிய மனைவி என்று அல்லாஹ் சொல்லவில்லை. மனைவியிலே கணவன் வாழ வேண்டும், மனைவி இடத்திலே கணவன் நிம்மதியை பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ஆணிலிருந்து பெண்ணை படைத்தான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அப்படி என்றால் எப்படி? உதாரணத்துக்கு ஒரு தண்டவாளத்தில் ரயில் போகுதுன்னு வச்சுக்கிடுங்க. ரயிலோட பக்கத்து ஒரு ரோட்ல ஒரு கார் போகுது. அப்ப நம்ம சொல்லுவோம் இந்த ரயிலோடு கார் சென்றதுன்னு சொல்லுவோம். நாமே ரயில்ல ஏறி படுக்கை வசதியில தங்கிக் கொண்டு நமக்குரிய உணவு நமக்குரிய கழிப்பிட வசதி எல்லாவற்றையும் ரயிலில் கொண்டு செல்லும் போது நாம ரயிலோடு சென்றோம் சொல்ல மாட்டோம். ரயிலில் சென்றோம், நமக்குரிய எல்லா வசதியும் எல்லா நிம்மதியும் அந்த ரயிலுக்குள்ளே நமக்கு இருக்கும். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கணவன் மனைவி வாழ்க்கையை பற்றி சொல்லும் போது ஒரு மனைவியோடு வாழக்கூடிய வாழ்க்கை என்று அல்லாஹ் குறிப்பிடவில்லை. லி தஸ்குனு இலைஹா, ஒரு ஆண் என்பவன் கணவன் என்பவன் மனைவி இடத்தில் வாழ வேண்டும், அவளிடத்தில் அவன் நிம்மதியை பெற வேண்டும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இன்றைக்கு அப்படிப்பட்ட குடும்ப வாழ்க்கையை அத்தகைய மனைவி இடத்திலே நிம்மதியை பெறக்கூடிய கணவனாக, கணவனிடத்திலே நிம்மதியை பெறக்கூடிய மனைவியாக எத்தனை குடும்பங்கள் இருக்கிறது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை நாம் தெரிந்து கொண்டால் ஒரு குடும்பம், ஒரு கணவன் மனைவியிடத்திலே எப்படி நிம்மதியை பெற முடியும், ஒரு மனைவி கணவனிடத்திலே எப்படி நிம்மதியை பெற முடியும் என்று தெரிந்து கொள்ளலாம். இன்றைக்கு உலகத்திலே எங்கு பார்த்தாலும் ஏராளமான குடும்பங்களிலே இன்றைக்கு பிரச்சனைகள் தலைவிரித்தாடுவதை பார்க்கிறோம். மனைவிக்கு கணவன் மீது நேசமில்லை, கணவனுக்கு மனைவியின் மீது நேசமில்லை. இன்றைக்கு ஐரோப்பிய நாடுகளை பற்றி கேள்விப்பட்டதெல்லாம் நம்முடைய நாடுகளிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஐரோப்பிய நாடுகளிலே 100 திருமணங்கள் நடைபெற்றால் 40 திருமணங்கள் விவாகரத்திலே முடியும் என்று சொல்வார்கள். இன்றைக்கு நம்முடைய நாட்டிலே நம்முடைய சூழலும் அதுபோன்றுதான். திருமணம் என்பது ஏராளமான பிரச்சனைகளை உள்ளடக்கியதாக மாறி இருப்பதை பார்க்கிறோம். இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிட்டா அதற்கான தீர்வுகளை, இந்த பிரச்சனைகளை எல்லாம் எப்படி சமாளிப்பது என்பது ஒரு கணவனும் மனைவியும் புரிந்து கொள்ள முடியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில் சம்பவத்தை எடுத்து பாருங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவருடைய மனைவி அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் கைக்குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பாலைவனத்திலே விட்டுவிட்டு வர வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். இது மிகப்பெரிய ஒரு சோதனை. நம்முடைய குடும்பத்தில் போதிய வருமானம் இல்லாமல் பிரச்சனைகள் ஏற்படலாம், நோயினால் பிரச்சனைகள் ஏற்படலாம். நம்முடைய ஒரு கணவன் மனைவியாக வாழக்கூடிய குடும்பத்திலே என்ன ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் இப்ராஹிம் நபி அவர்களுக்கு அவருடைய மனைவிக்கு ஏற்பட்ட பிரச்சனையை போன்று இருக்க முடியாது. அல்லாஹ் பாலைவனத்திலே விட்டுவிட்டு வர வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாலைவனத்திலே விட்டு விடுகிறார்கள். அங்கே எந்த மனிதர்களும் கிடையாது, எந்த தாவரங்களும் கிடையாது, தண்ணீர் கிடையாது, குடிப்பதற்கு உணவு கிடையாது. அல்லாஹ்வுடைய உத்தரவை அவர்கள் செயல்படுத்துகிறார்கள். கொஞ்சம் ஒரு கூடையிலே பேரித்தம்பழத்தையும் குடிப்பதற்கு கொஞ்சம் தண்ணீரையும் வைத்துவிட்டு செல்கிறார்கள். செல்லும் பொழுது முதலிலே எல்லா குடும்பங்களிலும் பிரச்சனை ஏற்படும் பொழுது பெண்கள் மனைவி என்பவள் எப்படி பயப்படுவாளோ அதுபோன்று அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் பயப்படுகிறார்கள். இலா ஐன ததுஹப் யா இப்ராஹிம் வகத் தக்ருகுனா பிஹாதல் வாதி லைஸ ஃபீஹா இன்சும் வலா ஷைஉன். இப்ராஹிமே, இந்த பள்ளத்தாக்கிலே
இந்த பாலைவனத்திலே இங்கே எந்த மனிதர்களும் கிடையாது, எந்த ஒரு பொருளும் கிடையாது, இங்கே விட்டுவிட்டு நீங்கள் எங்கே செல்கிறீர்கள்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்கே மனைவியுடைய முகத்தை பார்த்து விட்டால் இறை கட்டளைக்கு மாற்றம் செய்து விடுவோமோ என்று பயந்து திரும்பி பார்க்காமலே செல்கிறார்கள். மற்றொரு தடவை கேட்கிறார்கள், இப்ராஹிமே ஐன தத்ருகுனா பிஹாதல் வாதி லைஸ ஃபீஹா இன்சு வலா ஷைஉன், மனிதர்களோ எதுவுமோ இல்லாத இந்த பாலைவனத்திலே விட்டுவிட்டு எங்கே செல்கிறீர்கள்? இப்ராஹிம் நபி பதிலளிக்கவில்லை. மூன்றாவது தடவையாகவும் கேட்கிறார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதிலளிக்கவில்லை. நான்காவது தடவையாக கேட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த அளவிற்கு சத்திய மார்க்கத்தை விளங்கி வைத்திருந்தார் என்பதற்கு அவருடைய மூன்றாவது கேள்வி காரணம் அற்புதமாக விளக்குகிறது. அல்லாஹுல்லதி அமரக பிஹாதா, இப்ராஹிமே அல்லாஹ் தான் இவ்வாறு உத்தரவிட்டானா? ஹாஜர் அலைஹிஸ்ஸலாமுடைய கேள்வி. மற்றொரு அறிவிப்பிலே வருகிறது, ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், இப்ராஹிமே இலாமன் தத்ருகுனா, நீங்கள் எங்களை யாரிடம் ஒப்படைத்து விட்டு செல்கிறீர்கள்? இரண்டு கேள்விக்கும் இப்ராஹிம் நபி சொன்ன பதில் அல்லாஹுல்லதி அமரக பிஹாதா, அல்லாஹ் தான் இவ்வாறு உத்தரவிட்டானா? நாம், இது அல்லாஹ்வுடைய உத்தரவுதான். மறு வினாடி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இதன் லா யுலையஹன அல்லாஹ், அப்படி என்றால் அல்லாஹ் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான், ஒருபோதும் அல்லாஹ் எங்களை சீரழித்து விட மாட்டான், அல்லாஹ் ஒருபோதும் எங்கள் வாழ்க்கையை வீணாக்கி விட மாட்டான். இலாமன் தத்ருகுனா இப்ராஹிம், இப்ராஹிமே எங்களை யாரிடம் ஒப்படைத்து விட்டு செல்கிறீர்கள்? இப்ராஹிம் நபி சொன்னார்கள், இலல்லாஹ், அல்லாஹ்விடம் நான் உங்களை ஒப்படைத்து விட்டு செல்கின்றேன். அப்படி என்றால் ரலீது பில்லாஹ், அல்லாஹ்வை நான் பொருந்திக் கொண்டேன் என்று அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதிலளித்தார்கள். இந்த பதில் எப்படி வந்தது? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அவர்கள் தெளிவாக விளங்கியிருந்தார்கள், அல்லாஹ்வுடைய தீனை விளங்கியிருந்தால், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை புரிந்திருந்தால், இது அல்லாஹ்வுடைய சோதனையை என்பதை உணர்ந்து கொண்டால் அந்த பிரச்சனை அந்த வினாடியிலேயே அங்கே ஒரு சுமூக நிலைக்கு வந்துவிட்டது, ஒரு தீர்வுக்கு வந்துவிட்டது. குடும்பத்திலே எந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் அங்கே சுமூக நிலை வர வேண்டும் என்று சொன்னால் கணவனும் மார்க்கத்தை தெரிந்திருக்க வேண்டும், மனைவியும் மார்க்கத்தை தெரிந்திருக்க வேண்டும். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட இறை தூதர் இப்ராஹிமிடமிருந்து மார்க்கத்தை நன்றாக தெரிந்திருந்தார்கள். சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் நபியிடமிருந்து மார்க்கத்தை நன்றாக தெரிந்திருந்தார்கள். ஒரு பெண், கணவன் மனைவி மார்க்கத்தை தெரிந்தவர்களாக இருந்தால்தான் அந்த குடும்பம் இனிய குடும்பமாக இருக்கும். இன்னைக்கு பல குடும்பங்கள்ல எத்தனை வருடங்கள் ஆனாலும் கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரிவு, மனைவிக்கு கணவன் மீது நேசமில்லை, கணவனுக்கு மனைவியின் மீது நேசமில்லை. என்ன காரணம்? மனைவியிடம் எப்படி நடக்க வேண்டும் என்ற அறிவு, மார்க்கம் சொல்லக்கூடிய அறிவு கணவனுக்கு இல்லை. கணவனிடம் எப்படி நடக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லக்கூடிய அறிவு மனைவிக்கு இல்லை. கணவனும் மனைவியும் மார்க்கம் தெரிந்தவர்களாக இல்லாவிட்டால் அந்த குடும்பம் நிச்சயமாக ஒரு நல்ல குடும்பமாக இருக்க முடியாது. இதன் காரணமாகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலும் நபிகள் நாயகம் நபி மொழிகளிலும் கணவன் மனைவியை தேர்ந்தெடுக்கும் பொழுதும் மனைவி கணவனை தேர்ந்தெடுக்கும் பொழுதும் மார்க்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். நீங்கள் இணை வைக்கக்கூடிய பெண்கள் அவர்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை அவர்களை திருமணம் செய்து கொள்ளாதீர்கள். வல அமத்தும் மூமினத்துன் கைரும் மின் முஷ்ரிகத்தும் வலவ் அஜபத்துக்கும், உங்களை கவரக்கூடிய அழகு நிறைந்த இணை வைக்கக்கூடியவளை விட இணை வைக்காத அடிமை பெண் சிறந்தவள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அல்லாஹ் பெண்ணுக்கு மட்டும் சொல்லவில்லை, ஆணுக்கு அல்லாஹ் சொல்கின்றான். வலா துன்கிஹுல் முஷ்ரிகீன ஹத்தா யூமினு, இணை வைக்கக்கூடிய ஆண்கள் மாப்பிள்ளைமார்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுக்காதீர்கள். வல அபது மூமினுன் கைரும் மின் முஷ்ரிகி வலவ் அஜபக்கும், உங்களை கவரக்கூடிய இணை வைக்கக்கூடிய ஆண்மகனை விட, மார்க்கம் தெரியாத ஆண்மகனை விட, மார்க்கத்திற்கு எதிரான ஆண்மகனை விட மார்க்கம் தெரிந்த அடிமை, மார்க்கம் தெரிந்த ஏழை சிறந்தவன். என்ன காரணம்? உலாயிக ஏதோன இளநாள், இணை வைப்பவர்கள், மார்க்கம் அறியாதவர்கள், தீனை தெரியாதவர்கள் நரகத்தின் பக்கம் அழைப்பார்கள். இந்த உலக வாழ்க்கையை நரக வாழ்க்கையாக மாற்றி விடுவார்கள். அந்த வாழ்க்கை மறுமையிலே நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும்.
ஒரு மார்க்கம் தெரிந்த பெண்ணை, ஒரு மார்க்கம் தெரிந்த ஆணை, இறைவனுக்கு இணை வைக்காத ஆணையும் பெண்ணையும் திருமணம் செய்து வைக்கும் பொழுது வல்லாஹு யதுஉ இலல் ஜன்னத்தி வ மக்ஃபிரத்தின் பிஇذنி, அல்லாஹ் தன்னுடைய நாட்டப்படி சொர்க்கத்தை நோக்கியும் மன்னிப்பை நோக்கியும் அழைக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் சொன்னார்கள், துன்கஹுல் மர்அத்துல் அர்பஇன், 4 காரணங்களுக்காக ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுகிறாள். லிமாலிகா வலி ஜமாலிகா வலி ஹஸபிகா வலி தீனிகா, அவருடைய செல்வத்திற்காக, அவருடைய அழகிற்காக, அவருடைய குடும்ப பாரம்பரியத்திற்காக, அவருடைய மார்க்க பற்றுக்காக. எது இருந்தால் குடும்பம் ஜெயிக்க முடியும், எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தால் குடும்பம் ஜெயிக்க முடியும்? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஃபதுஃபுர் பிதாத்தின் அவ் கலிமத்திதா, மார்க்கமுடையவரை கொண்டு நீ வெற்றி பெற்றுக்கொள், அல்லது உன்னுடைய 2 கரங்களும் மண்ணாகட்டும். ஒரு கணவன் மார்க்கமுடையவனாக இருந்தால் மனைவியுடைய வாழ்க்கை வெற்றி பெற்ற வாழ்க்கையாக அமையும். ஒரு மனைவி மார்க்கமுடையவராக இருந்தால் கணவனுடைய வாழ்க்கை வெற்றி பெற்ற வாழ்க்கையாக அமையும். மார்க்கம் மட்டும் முக்கியமல்ல, குடும்பத்திலே நற்குணம் என்பது முக்கியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அக்மலுல் முஃமினீன ஈமானன் அக்ஸருஹும் குலுகன், முஃமின்களில் ஈமானில் பரிபூர்ணம் அடைந்தவர் யார் தெரியுமா? நற்குணத்தால் பரிபூர்ணம் அடைந்தவர் தான், அழகிய நற்குணம் உடையவர் தான் ஈமானில் பரிபூர்ணம் அடைந்தவர். ஹைருக்கும் ஹைருக்கும் லினிசாஇ குலுகன், உங்களில் சிறந்தவர் தன்னுடைய மனைவியிடத்தில் குணத்தால் சிறந்தவர் தான் உங்களில் சிறந்தவர். ஹைருக்கும் ஹைருக்கும் லிஅஹ்லிஹி, உங்களில் சிறந்தவர் தன்னுடைய மனைவியிடத்தில் சிறந்தவர். வஅன ஹைருல் லிஅஹ்லி, நான் என்னுடைய மனைவியிடத்தில் சிறந்தவன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். ஒரு நற்குணம் வர வேண்டும் என்றால் மார்க்கத்தை தெரியாமல், அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையை புரியாமல் ஒரு கணவன் இருந்தாலும் மனைவி இருந்தாலும் அது நற்குணம் மிக்க வாழ்க்கையாக இருக்காது. இன்றைக்கு பல குடும்பங்கள்ல கணவனுக்கு துரோகம் செய்யக்கூடிய மனைவியை பற்றி கேள்விப்படுகின்றோம், மனைவிக்கு துரோகம் செய்யக்கூடிய கணவனை பற்றி கேள்விப்படுகின்றோம். இதற்கெல்லாம் என்ன காரணம்? கணவனுக்கு துரோகம் செய்வதற்கு ஒரு பெண்ணுக்கு எப்படி மனது வருகிறது? இன்றைக்கு ஒரு காலத்தில் கெட்டு போக வேண்டும் என்றால் ஒரு ஆண் தீய ஆணோடு சேர்ந்தால் கெட்டு போகலாம், ஒரு பெண் தீய பெண்ணோடு சேர்ந்தால் கெட்டு போகலாம். இன்றைக்கு அப்படி அல்ல. கதவை சாத்தி கொண்டாலும் ஜன்னல்களை சாத்தி கொண்டாலும் செல்போன் வழியாக எல்லா ஷைத்தானுடைய காரியங்களும் இறங்கி குடும்பத்தை நாசமாக்கக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். சாதாரண சம்பா காசிற்காக கட்டிய மனைவியை பேஸ்புக்கிலும் யூடியூபிலும் இன்ஸ்டாகிராமிலும் கடைபிடிக்கக்கூடிய கயவர்களை பார்க்கிறோம். கட்டிய மனைவியை கேட்டு சம்பாதிக்கிறான். இப்படி இந்த வாட்ஸ்அப், பேஸ்புக், சமூக வலைத்தளங்கள் காரணமாக பல குடும்பங்களில் கணவன் மனைவிக்கு மத்தியில் மனமுறிவு. பெண்கள் கணவனுக்கு மார்க்கம் என்றால் என்ன, வாழ்க்கை என்றால் என்ன என்பதை தெரியாமல் பெண்களில் ஒரு கூட்டம் இன்றைக்கு வாட்ஸ்அப், பேஸ்புக்கிலே தருவிட்டு போகக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்கிறோம். இதற்கெல்லாம் என்ன காரணம்? மார்க்கம் என்றால் என்ன, நம்முடைய வாழ்க்கை என்றால் என்ன, நாம் எங்கே செல்லவிருக்கிறோம், நம்முடைய பெண்ணை படைத்த இறைவன் நம்மை விசாரிப்பான். அழகு என்பது நிரந்தரம் அல்ல, அழகு என்பது அழியக்கூடியது. செல்வம் என்பது நிரந்தரம் அல்ல, செல்வம் என்பது அழியக்கூடியது. நாம் மரணித்த பிறகு நம்மோடு வரக்கூடியது நாம் செய்த நல்லறங்கள், தீய செயல்கள் மட்டும்தான். நல்லறத்தோடு இறைவனை சந்தித்தால் அங்கே சொர்க்கம் செல்லலாம் என்கின்ற மார்க்கத்தை உணர்ந்திருந்தால் ஒரு பெண் கணவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்வாள். இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையை பாருங்கள். அந்த வாழ்க்கை கற்பொழுக்கம் உள்ள பெண்களுக்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொந்த நாட்டிலே மார்க்கத்தை பின்பற்ற முடியாமல் அன்றைக்கு உலகத்திலே 2 மூமின்கள் தான். ஒன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்று சாரா அலைஹிஸ்ஸலாம். சொந்த நாட்டிலே மார்க்கத்தை பின்பற்ற முடியாமல் ஹிஜ்ரத் செய்து நாட்டை விட்டு வெளியேறுகிறார்கள். ஒரு நாட்டை கடந்து செல்லும் போது அந்த நாட்டிலே ஒரு கொடுமைக்கார அரசன், அந்த நாட்டை யார் கடந்து சென்றாலும் அழகிய பெண்ணாக இருந்தால் கணவனை கொன்றுவிட்டு மனைவியை அபகரிக்கக்கூடியவன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனைவியிடத்தில் சொன்னார்கள், சாராவே, இந்த நாட்டுடைய மன்னன் கொடியவன். அவன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நாட்டிற்கு சென்றதை அறிந்தவுடன் இப்ராஹிம் நபியை அழைக்கின்றான். இப்ராஹிமே, முன்னுரை வந்திருப்பது யார்? இப்ராஹிம் நபி வேறு வழி இல்லை,
இக்கட்டிலே மாட்டிக்கொள்கிறார்கள், சிரமத்திலே மாட்டிக்கொள்கிறார்கள். என்னுடைய சகோதரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொள்கை சகோதரி என்ற அர்த்தத்திலே என்னுடைய சகோதரி என்று சொல்கிறார்கள். அந்த அரசன் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து ஆள் அனுப்புகிறான். இப்ராஹிம் நபி சொன்னார்கள், என்னை நீ பொய்யனாக்கி விடாதே, உன்னையும் என்னையும் தவிர வேறு மூமின் இல்லை, அல்லாஹ்விடம் சரணடைவதை தவிர வேறு வழி இல்லை. வேறு வழி இல்லாமல் அல்லாஹ்விடம் அப்படியே கையேந்தி பிரார்த்தனையில் ஈடுபடுகிறார்கள். சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே செல்கிறார்கள். ஒரு அறையிலே அடைத்து வைக்கப்படுகிறார்கள். அந்த தீயவன் வருவதற்குள்ளாக உதவு செய்து அவர்கள் தொழுதுவிட்டு அல்லாஹ்விடம் கையேந்துகிறார்கள். இறைவா, இன்னி ஆமன்து பிக்க வ பி ரசூலிக், இறைவா நான் உன்னையும் உன்னுடைய தூதரையும் நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். என்னுடைய கற்பை என்னுடைய கணவனுக்கு தவிர நான் கற்பொழுக்கம் மிக்கவர் என்பது, நான் பத்தினி என்பது உண்மையானால் வலா துஸல்லித் அலைய ஹாதல் காஃபிர், இந்த காஃபிரை என் மீது சாட்டி விடாதே. தன்னுடைய கற்பொழுக்கத்தை பறைசாற்றி பத்தினித்தனத்தை பறைசாற்றி அல்லாஹ்விடம் சாரா அலைஹிஸ்ஸலாமை கையேந்தி பிரார்த்தனை செய்கிறார்கள். படைத்த இறைவன் உடனடியாக அங்கே பதிலளிக்கின்றான். அந்த தீயவன் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருங்கும் பொழுது அவன் அங்கே வலிப்பு நோயால் பீடிக்கப்படுகிறான். மீண்டும் நெருங்குகிறான், மீண்டும் பிரார்த்திக்கிறார்கள், மீண்டும் அவன் பீடிக்கப்படுகிறான், மீண்டும் நெருங்குகிறான், மீண்டும் பிரார்த்திக்கிறார்கள், மீண்டும் அவன் பீடிக்கப்படுகிறான் வலிப்பு நோயினால். அவன் பிடிக்கப்பட்டதும் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய துஆவினால், அவன் நோயிலிருந்து விடுபட்டதும் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய துஆவினால். அவன் பார்த்தான், இவள் ஒரு ஷைத்தான் என்று அவன் நினைத்துக் கொண்டு அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு பணிப்பெண்ணாக அன்பளிப்பாக கொடுத்து அன்னை சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி வைக்கின்றான். சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வீட்டிற்கு வருகிறார்கள், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு வருகிறார்கள். அந்த காஃபிரை அல்லாஹ் சாரா அலைஹிஸ்ஸலாமுடைய பிரார்த்தனையினால், இப்ராஹிம் நபியுடைய பிரார்த்தனையினால் அவனை அல்லாஹ் அழித்தான். அவருடைய தீய செயல்களிலிருந்து சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாதுகாத்தான். ஒரு பெண்ணுக்கு கற்பொழுக்கம் என்பது முக்கியம். கற்பொழுக்கம் என்பது இந்த உலகத்திற்கு மட்டுமல்ல, கற்பு நெறி மறுமையில் நம்மை காப்பாற்றும். ஒரு பெண்ணை உயர்ந்த சொர்க்கத்தில் கற்பு நெறி கொண்டு செல்லும். ஈமான் அதோடு இறை தூதரை கட்டுப்படுபவள், அதோடு கற்பு நெறி பாராட்டுவது என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் முக்கிய கடமையாக மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்க செல்கிறார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவி, ஒரு பெண் என்பவள் கணவனுக்கு ஆடையாக இருக்க வேண்டும். ஒரு கணவன் என்பவன் மனைவிக்கு ஆடையாக இருக்க வேண்டும். ஹுன்ன லிபாசுல் லக்கும் வ அன்தும் லிபாசுல் லஹுன்ன, பெண்களாகிய நீங்கள் கணவனுக்கு ஆடை, கணவன் பெண்கள் மனைவிக்கு ஆடை என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை சந்திக்க செல்லும் பொழுது அங்கே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இல்லை. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவியை சந்திக்கிறார்கள். உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது என்று கேட்கும் பொழுது, ஒரு நபியோடு ஒரு மார்க்கத்தை படித்த பெண், நபியுடைய வாழ்க்கையை, தீனை, மார்க்கத்துடைய முக்கியத்துவத்தை தெரிந்த ஒரு பெண் எப்படி பேச வேண்டும், அப்படி இல்லாமல் மார்க்கம் அறியாதவளை போன்று அவளுடைய பேச்சு இருக்கிறது. நஹ்னு ஃபீ ஷித்தா, நாங்கள் மிக கடுமையான ஒரு நெருக்கடியான வாழ்க்கையில் இருக்கிறோம். நஹ்னு ஃபீ லையகின், நாங்கள் மிகப்பெரிய நெருக்கடியிலே இருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யார் என்று தெரியாது. யாரோ ஒருவர் வாழ்க்கையை பற்றி கேட்டவுடன் வீட்டினுடைய வறுமை நிலையெல்லாம் ஒரு நபியோடு தான் வாழ்கிறோம் என்பதை கூட உணராமல் அந்த பெண் அப்படியே எல்லா ஆவலாதிகளையும் எல்லா பிரச்சனைகளையும் அவள் முறையிடுகின்றார். ஒரு மனைவி என்பது இப்படி இருக்கக்கூடாது. இப்ராஹிம் நபி சொன்னார்கள், உன்னுடைய கணவர் வந்தால் நான் சலாம் சொன்னதாக சொல், நீ அவருக்கு நான் சொன்னதாக சொல், கையில் அத்தபத்த பாபிக், உன்னுடைய வீட்டின் நிலையை மாற்ற வேண்டும் என்று சொல். வீட்டின் நிலை என்றால் என்ன? ரெண்டு கதவும் வீட்டினுடைய நிலைப்படியில் தான் நிற்கும். வீட்டுக்கு நிலையில வச்சுடுங்க, கதவு உள்ள நிற்கும் திறக்கும், வெளியே நிற்கும் திறக்கும். கதவை பாதுகாப்பாக பூட்ட முடியாது. நிலை உறுதியாக இருந்தால்தான் கதவு பாதுகாப்பாக இருக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மனைவியை எதற்கு ஒப்பிடுகிறார்கள்? வீட்டினுடைய நிலைக்கு ஒப்பிடுகிறார்கள். வீட்டினுடைய நிலை சரியாக இருந்தால்தான் வீடு சரியாக இருக்கும், வீட்டில் உள்ள பொருள்கள் சரியாக இருக்கும்.
ஒரு மனைவி என்பவள் வீட்டினுடைய ரகசியங்களை, வீட்டினுடைய குறைகளை, கணவன் மனைவிக்கு மத்தியில் உள்ள பிரச்சனைகளை அவள் மறைக்கக்கூடியவளாக இருக்க வேண்டும். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்தவரை கேட்கிறார்கள், வீட்டுக்கு யாராவது வந்தார்களா? ஆம், ஒரு மனிதர் வந்தார், நல்ல தோற்றத்திலே இருந்தார். அவர் என்ன கேட்டார்? நம்முடைய வாழ்க்கையை பற்றி கேட்டார். நம்முடைய வாழ்க்கை நெருக்கடி மிகுந்த வாழ்க்கை, துன்பம் நிறைந்த வாழ்க்கை, துயரம் நிறைந்த வாழ்க்கை என்று சொன்னேன். அவர் என்ன உத்தரவிட்டார்? உங்களுக்கு சலாம் சொன்னார், வீட்டினுடைய நிலையை மாற்ற வேண்டும் என்று சொன்னார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நீதான் வீட்டினுடைய நிலை, உன்னைத்தான் பிரிய வேண்டும் என்று என்னுடைய தகப்பனார் நபியாக இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். தலாக் விட்டு விடுகிறார்கள், மற்றொரு பெண்ணை திருமணம் முடிக்கிறார்கள். சிறிது காலம் கழித்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்ப்பதற்காக வருகின்றார்கள். உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அந்த பெண் சொன்னால், மாமனார் என்று தெரியாது, யாரோ ஒரு மூன்றாவது மனிதரை நினைத்துக் கொண்டு அழகாக சொன்னார்கள், நாங்கள் நல்ல வாழ்க்கையில் இருக்கிறோம். அந்த பெண் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமோடு வாழக்கூடிய வறுமை வாழ்க்கையை அவள் நினைக்கவில்லை. ஒரு நபியோடு வாழ்கிறோம், ஒரு மார்க்கம் தெரிந்தவரோடு வாழ்கிறோம், ஒரு சொர்க்கத்திற்கு விளையாட்டக்கூடிய மனிதரோடு வாழ்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் நல்ல வாழ்க்கையில் இருக்கிறோம், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று அந்த பெண் குடும்பத்தில் உள்ள சிரமங்களை எல்லாம் மறைத்து அவள் சொல்கின்றார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், உன்னுடைய கணவன் வந்தால் நான் அவருக்கு சலாம் சொன்னதாக சொல், வீட்டினுடைய நிலைப்படியை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், வீட்டிற்கு யாரும் வந்தார்களா? ஒரு மனிதர் வந்தார், என்ன சொன்னார்? உங்களுக்கு சலாம் சொன்னார், வீட்டினுடைய நிலைப்படியை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நீதான் என்னுடைய வீட்டிற்கு நிலைப்படி. ஒரு மனைவி என்பவள் தான் யார், எந்த பொறுப்பில் இருக்கிறோம் என்பதை மாற்றம் தான் சொல்லிக் கொடுக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்திற்கும் அதை சொல்லிக் கொடுத்தார்கள், தன்னுடைய மகனுக்கும் அதை சொல்லிக் கொடுத்தார்கள். சொன்னார்கள், அத்துன்யா குல்லுகா மத்தா, உலகம் முழுவதும் வசிப்பதற்கேற்ற வசதி. காற்று இல்லாமல் வாழ முடியாது, மழை இல்லாமல் வாழ முடியாது, நீர் இல்லாமல் வாழ முடியாது, நெருப்பு இல்லாமல் வாழ முடியாது. உலகத்தில் வாழ்வதற்கு பல வசதிகள் தேவை. இந்த உலக வசதிகளிலேயே சிறந்தது அல் மரத்து சாலிஹா, நல்லொழுக்கமுடைய பெண் என்று சொன்னார். நல்லொழுக்கமுடைய பெண் என்றால் யார்? நல்லொழுக்கமுடைய பெண் என்றால் யார்? அல்லாஹ் கூறுகின்றான் திருமறை குர்ஆனிலே, ஃபஸ்ஸாலிஹாத், நல்லொழுக்கமுடைய பெண்கள் என்பவர்கள் கானிதாத், அல்லாஹ்விற்கு கட்டுப்படக்கூடியவர்கள், அல்லாஹ் சொன்ன விதத்தில் கணவனுக்கு கட்டுப்படக்கூடியவர்கள். நல்லொழுக்கமுடைய பெண்கள் என்பதற்கு ஆதாரம் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட வேண்டும், அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட வேண்டும், அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன விதத்தில் கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும். இது நல்லொழுக்கமுடைய பெண்களுக்குரிய முதல் தகுதி. இரண்டாவது தகுதி ஹாஃபிலாத்துல் கைப், மறைவான விஷயங்களை பாதுகாக்க வேண்டும். கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியிலே 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், குடும்பத்திலே 1000 சிரமங்கள் இருக்கலாம், 1000 சிக்கல்கள் இருக்கலாம். குடும்பத்தில் ரகசியங்களை எல்லாம் வெளியே சொல்பவள் நல்லொழுக்கமுடைய மனைவியா? இன்றைக்கு என்ன பிரச்சனை? கணவனுக்கு நல்ல விஷயங்களில் கட்டுப்படக்கூடிய தன்மை எந்த குடும்பங்களில் எல்லாம் இழந்து போகிறதோ அங்கெல்லாம் குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனைகள். மனைவிக்கு கணவன் மீது வெறுப்பு, கணவனுக்கு மனைவியின் மீது வெறுப்பு. இன்றைக்கு சில பெண்கள் வரம்பு மீறி சென்று சின்ன பிரச்சனைக்கு கூட வீட்டில் உள்ள எல்லா ரகசியங்களையும் அப்படியே போட்டு உடைப்பதை பார்க்கிறோம். நல்லொழுக்கமுடைய பெண்ணுக்கு இது அழகல்ல. அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த தன்மைக்கு மாற்றமாக ஒரு பெண் இருந்தால் எப்படி அவர்கள் வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கையாக இருக்கும்? அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை கொண்டு அல்லாஹ் எதையெல்லாம் பேண வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறானோ அந்த நெறிமுறைகளை கையாண்டு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை கொண்டு மறைவானதை காக்கக்கூடிய பெண்கள் தான் நல்லொழுக்கமுடைய பெண்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறானே. இன்றைக்கு சமுதாயத்தில் மிகப்பெரிய பிரச்சனை கணவனுக்கு கட்டுப்படாத தன்மை, நல்ல விஷயங்களில் கட்டுப்படாத தன்மை. நாட்டுக்கே முதலமைச்சராக இருந்தாலும், நாட்டுக்கே பிரதமராக இருந்தாலும், மந்திரியாக இருந்தாலும் வீட்டில் கணவனுக்கு நல்ல விஷயங்களை கட்டுப்படவில்லை என்றால் அந்த பெண், அந்த குடும்பம் நிச்சயமாக நல்ல வாழ்க்கையை பெற முடியாது. பெண்ணடிமைத்தனம் நினைத்து விடாதீர்கள். ஒரு பெண்ணை, மனைவியை எப்படி மதிக்க வேண்டும் என்று ஆணுக்கு இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. நபிகள் நாயகம் சொன்னார்கள்,
லவ் குன்து ஆமிரன் அஹதன் ஐ யஸ்ஜுத லி அஹதின் லஅமன்து நிஸாஅ அன் தஸ்ஜுத லி ஸௌஜிஹா. ஒருவன் இன்னொருவருக்கு சஜிதா செய்வதற்கு கட்டளையிடுவதாக இருந்தால் மனைவி கணவனுக்கு சஜிதா செய்யுமாறு கட்டளையிட்டிருப்பேன். ஆனா அல்லாஹ்வை தவிர யாருக்கும் சஜிதா செய்யக்கூடாது. ஒரு மனைவி என்பவள் கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இதா தஅ ரஜுலு இம்ரஅத்தஹு இலா ஃபிராஷிஹி, ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை தாம்பத்திய வாழ்க்கைக்கு அழைக்கும் பொழுது ஃபஅபத் அலைஹி, வேண்டுமென்றே அவள் மறுத்தாள். இன்றைக்கு பெண்களுக்கு பல குடும்பங்கள் ஆணவம், திமிர். மார்க்கம் என்ன சொல்கிறது? நீங்கள் கணவனுக்கு அடிமையாக இருந்ததை விட்டுவிடுங்கள், அல்லாஹ்விற்கு அடிமையாக இருக்கிறீர்களா? ஒவ்வொரு மார்க்கமுடைய பெண்ணும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவள் வேண்டுமென்றே மறுத்தாள். ஒரு நோய் நொடி முடியல, அது பிரச்சனை வேற. இவன் எங்குதான் செல்கிறான் என்று பார்ப்போம். ஒரு ஊர்ல 5 பெண்கள் மொத்தமா சேர்ந்து மாவட்ட காட்சியை போய் மொத்தமா நிக்கிறாங்க. என்னம்மா எங்க 5 பேருக்கும் மதியத்துக்குள்ள ஹுதா வாங்கி தந்துரும். அப்படி என்னமா உங்களுக்கு பிரச்சனை? அதிகபட்ச பிரச்சனையை பார்த்தா எந்நேரமும் அவள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இதிலே மூழ்கி கிடந்து மூளை அழுகி கணவனுக்கு சேவை செய்வது, பிள்ளைகளை பாதுகாப்பது இன்றைக்கு பெரும் சோதனையாக பல குடும்பங்களில் மாறிவிட்டது. அப்படி இருந்தா எப்படி வாழ்க்கை சிறக்கும்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு மாற்றமாக நடந்தால் அந்த குடும்பம் எப்படி நிம்மதியான வாழ்க்கையாக இருக்கும்? ஒரு கணவன் மனைவியை தாம்பத்தியத்திற்கு அழைக்கும் பொழுது அவள் வேண்டுமென்றே மறுத்தால் லஅனத்துல் மலாயிகத்து ஹத்தா துஸ்பிக, விடுகின்ற வரை மலக்குமார்கள் அவளை சபிக்கின்றார்கள். இன்றைக்கு பல குடும்பங்கள்ல கணவன்மார்கள் மனைவியை கவனிக்காத காரணம் இதெல்லாம் காரணம். வெளியே சொல்ல மாட்டாங்க. எப்படி சொல்லுவாங்க? பல குடும்பங்களில் கணவன் மார்க்கத்தை தெரிவதில்லை. நபிகள் நாயகம் சொன்னார்கள், கணவன் ஊரில் இருக்கும் பொழுது கணவனுடைய அனுமதி இல்லாமல் நஃபிலான நோன்பு நோற்பதற்கு ஒரு பெண்ணுக்கு அனுமதி கிடையாது. நீ நோன்பே வைப்பதாக இருந்தால் நஃபிலான நோன்பு வைக்கிறியா, கணவன் அனுமதித்தால் வைக்க வேண்டும். கணவனுக்கு இஸ்லாம் கட்டுப்பட சொல்கிறது. ஆண்களுக்கு நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஆண்களுக்கு சொன்னார்கள், இஸ்தௌஸு பின்னிசாஇ ஹைரா, ஆண்களே பெண்கள் விஷயத்தை அறிவுரை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஃபஇன்னகும் அஹத்துமூஹுன்ன பிஅமானத்தில்லாஹ், உங்களுடைய மனைவிகளை அல்லாஹ்வுடைய அமானிதமாக நீங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். கணவனுக்கு மனைவி என்பவள் அமானிதம். லட்சத்தை தந்தவன், அதை அமானிதமாக தந்தவன் திருப்பி கேட்கும் போது கொடுக்க வேண்டும். மனைவி என்றால் அடிமை அல்ல, நீ நினைத்தபடி செய்வதற்கு. பல குடும்பங்கள் அதுவும் பிரச்சனை. மனைவி இடத்திலே நீ எப்படி நிம்மதியை தேட முடியும்? நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஃபஇன்னஹும் அஹத்துமூஹுன்ன பிஅமானத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அமானிதமாக உங்கள் மனைவியாக நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். வஸ்தஹலல்தும் ஃபுரூஜஹுன்ன பிகலிமத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வாக்குறுதியின் அடிப்படையில் அவருடைய கற்புகளை நீங்கள் ஹலாலாக்கி வைத்திருக்கிறீர்கள். அப்போ ஒரு பெண் மனைவி என்பவள் யார் என்பதை ஒரு கணவன் அறிய வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், ஒவ்வொரு ஆண்களுக்கும் சொல்கிறான், வஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப், நீங்கள் உங்கள் மனைவியோடு அழகிய முறையில் வாழ்க்கை நடத்துங்கள். நாம நினைக்கிறோம் உலகம் மட்டும்தான் வாழ்க்கைன்னு, நிறைய பெண்கள் நினைக்கிறாங்க, நிறைய ஆண்கள் நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. நமக்கு மறுமைதான் நிரந்தரமான வாழ்க்கை. இந்த உலகம் தற்காலிக வாழ்க்கை தான். நமக்கு கிடைத்த வாழ்க்கை மார்க்கத்துக்கு முரணில்லாத வாழ்க்கையாக இருந்தால் அது அப்படியே அல்லாஹ்விற்கும் இறைவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு கொண்டு செல்ல பழக வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், வஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப், உங்கள் மனைவியரோடு அழகிய முறையில் வாழ்க்கை நடத்துங்கள். ஃபஇன் கரீதுமூஹுன்ன ஷைஆ, ஃபஇன் கரீதுமூஹுன்ன, நீங்கள் பெண்களை வெறுத்தால், வெறுக்கிற விஷயம் இருக்கும், அந்த பெண்களோடு நல்ல முறையில் வாழ்க்கை நடத்துங்கள். என்ன காரணம்? ஃபஅஸா அன் தக்ரஹு ஷையன், நீங்கள் பெண்களிடத்திலே ஒன்றை வெறுக்கலாம். வயஜஅலல்லாஹு ஃபீஹி கைரன் கஸீரா, நீங்கள் வெறுக்கக்கூடிய அந்த குணத்திலே அல்லாஹ் ஏராளமான நன்மைகளை வைத்திருப்பான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, வெறுத்தார்களா? வயோதிக பருவம் அடையும் வரை குழந்தை பாக்கியம் இல்லை, வெறுத்தார்களா? அழகிய வாழ்க்கை வாழ்ந்தார்கள். எப்படிப்பட்ட வாழ்க்கை? வயோதிக பருவத்திலே விருந்தாளி வீட்டுக்கு வந்தவுடன் உடனடியாக மனைவியிடம் சென்று கேட்கிறார்கள், ஒரு கொழுத்த காளை கன்று பொரித்து கொடுக்கக்கூடிய வாழ்க்கை. கணவன் சொன்னவுடன் அப்படியே கட்டுப்படக்கூடிய வாழ்க்கை. சுபஹானல்லாஹ். விருந்தாளிகள் மலக்குமார்கள் மனித உருவத்திலே வந்தவுடன் கணவனுக்கு அப்படி ஒரு கட்டுப்பாடு. கணவன் வீட்டுக்கு வந்தாலே பல குடும்பங்கள் என்ன பிரச்சனை? இவங்க பார்த்துக்கு மனைவி பாடி செல்போன் பார்த்துக்கிட்டே இருக்கிறது. சாப்பாடு ஆக்கியாச்சா? இருக்கு, போய் தின்னுங்க. பிள்ளைய சாப்பிடுங்களா? தெரியும்ல, சாப்பிடாமல இருப்பாங்க. என்ன வாழ்க்கைங்க! பலரும் அவன் கண்ணீர் வடிக்கக்கூடிய வாழ்க்கை.
பல சகோதரர்கள் நேரில் சந்திக்கும் போது அவங்க குடும்பத்து பிரச்சனைகள் கண்ணீர் வடிக்கிறாங்க. சரி, மனைவி வந்து பேசினால் இவன் வாட்ஸ்அப் பேஸ்புக், உனக்கு அப்படி என்ன அதுல இருக்குது? ஒரு கட்டத்தில் இருந்தா ஒரு ஓரத்துல கணவன் ஒரு சைடுல வாட்ஸ்அப் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம், ஒரு ஓரத்துல மனைவி வாட்ஸ்அப் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம், நடுவுல 2 யூடியூப். இப்படி இருந்தா வாழ்க்கை என்னங்க உருப்படும்? அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பத்தை எப்படி கட்டமைக்க வேண்டும் என்பதற்கு ஏராளமான பாடங்கள், படிப்பினைகள் இருக்கிறது. அந்த குடும்பத்தை அவர்கள் தௌஹீதின் அடிப்படையில், மார்க்கத்தின் அடிப்படையில் அவர்கள் கட்டமைத்தார்கள். இப்ராஹிம் நபி செய்த துஆ, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் துர்ரியத்தி, இறைவா என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர் ஆக்குவாயாக. ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைன் லக், இறைவா என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் உனக்கு கட்டுப்பட்ட முஸ்லிம்களை ஆக்குவாயாக. வமின் துர்ரியத்தினா உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக், எங்களுடைய சந்ததிகளிலும் உனக்கு கட்டுப்பட்ட முஸ்லிமான சமுதாயத்தை நீ ஏற்படுத்துவாயாக. வாரினா மனாசிக்கனா, எங்களுடைய வணக்க வழிபாடுகளை இறைவா நீ கற்றுத் தருவாயாக. எல்லாமே மார்க்கத்தின் அடிப்படையில், மார்க்கத்திற்கு தான் அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தார்கள், ரப்பி வஜ்னுபுனி வ பனியன அபுது அஸ்லாம், இறைவா என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் சிலை வணக்கத்தை விட்டு காப்பாற்றுவாயாக. இப்ராஹிம் நபியுடைய துஆ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முழுக்க முழுக்க மார்க்கத்தின் அடிப்படையில் அவர்கள் குடும்பத்தை கட்டமைத்தார்கள். ஒவ்வொரு நம்முடைய குடும்பமும் மறுமையில் சொர்க்கத்தோடு, நாம் குடும்பத்தோடு, கணவன் மனைவி பிள்ளைகள் பேர குழந்தையோடு சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய இறை செய்தியை பின்பற்றாமல் நாம் ஒருபோதும் வெற்றி அடைய முடியாது. அதைத்தான் இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கை நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. வமை யர்கபு அன் மில்லத்தி இப்ராஹிம இல்லா மன் ஸஃபிய நஃப்ஸஹ், தன்னைத்தானே முட்டாளாக்கி கொண்டவனை தவிர இப்ராஹிமுடைய மார்க்கத்தை யாரும் வெறுக்க மாட்டார்கள். வலகத் இஸ்தஃபைனாஹு ஃபித் துன்யா, அவரை நாம் இந்த உலகத்தில் தேர்ந்தெடுத்துக் கொண்டோம். வ இன்னஹு ஃபில் ஆখিরাতি லமினஸ் சாலிஹீன், அவர் மறுமையில் நல்லோர்களில் ஒருவராக இருப்பார். இது காலலஹு ரப்புஹு அஸ்லிம், அவருக்கு கட்டுப்படு என்று இறைவன் சொன்னான். ஃபகால அஸ்லம்து ரப்பில் ஆலமீன், அகில உலக இறைவனுக்கு நான் கட்டுப்பட்டேன். வ வஸ்ஸா பிஹா இப்ராஹீமு பனி, இந்த இறைவனுக்கு கட்டுப்படுவதைத்தான் இப்ராஹிம் தன்னுடைய மகனுக்கு பிள்ளைகளுக்கு உபதேசித்தார். யாக்கூப் தன்னுடைய பிள்ளைகளுக்கு உபதேசித்தார். யா பனிய இன்னல்லாஹ் அஸ்தஃபா லக்குமுத்தீன், என்னுடைய பிள்ளைகளே அல்லாஹ் உங்களுக்கு இந்த மார்க்கத்தை தேர்ந்தெடுத்து தந்திருக்கின்றான். ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மரணித்து விட வேண்டாம். எனவே அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, பிள்ளைகளே, மகன்களே, அல்லாஹ் நமக்கு இந்த மார்க்கத்தை தந்திருக்கின்றான். மார்க்கத்தை படியுங்கள், குர்ஆனை படியுங்கள், சுன்னாவை படியுங்கள். அல்லாஹ்வின் தூதர் எப்படி வாழ வேண்டும், கணவன் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி தந்த வாழ்க்கையை படியுங்கள். மனைவி எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி தந்த வாழ்க்கையை படியுங்கள். பிள்ளை தகப்பனை எப்படி பேண வேண்டும் என்று சொல்லி தந்த வாழ்க்கையை படியுங்கள். தகப்பன் பிள்ளை எப்படி பேண வேண்டும் என்று சொல்லி தந்த வாழ்க்கையை படியுங்கள். நாம் குடும்பத்தோடு சொர்க்கம் செல்லலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குடும்பத்தோடு இவ்வுலகிலும் அழகிய வாழ்க்கையை வாழ்ந்து மறுமையிலும் சொர்க்கம் செல்லக்கூடிய நல்ல குடும்பமாக நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.